ட்ரெயின் லேட்டுங்க. இந்நேரத்துக்கு இங்கே வந்திருக்கணும், இன்னும் வரல. மணி 9:55 ஆச்சு. ஐயோ, இது செம்மொழி இல்லைங்க, சன் சதாப்தி. கோயம்புத்தூர் டு மயிலாடுதுறை போகிறது. மயிலாடுதுறை வந்து இப்போ தான் வந்து ரீச் ஆயிருக்கு. இப்போ பிளாட்ஃபார்ம் மாற்றுவான்னு நினைக்கிறேன். பிளாட்ஃபார்ம் மாற்றுவான்ட்டா போய் மேட்டுப்பள்ளி நீலகிரி எக்ஸ்பிரஸ் இப்போ தான் வருது. லேட்டாக தான் கிளம்புவோம்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். நின்று எப்படி இன்ஜின் மாற்றணும். இன்ஜின் மாற்றுறதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். இன்ஜின் மாற்றி தான் கிளம்பும். ஆல்ரெடி இன்ஜின் அந்த பக்கம் இருக்கான்னு தெரியல, இல்லை இந்த இன்ஜினை கலட்டி அந்த பக்கம் மாற்றாங்கன்னு தெரியல. எப்படியும் அரை மணி நேரம் ஆகிடும். இப்போ மணி 10:02. எவ்வளோ நேரம் கோயம்புத்தூர் டு மன்னார்குடி போகிறது. அதான் செம்மொழி எக்ஸ்பிரஸ். இது வந்து ஜன் சதாப்தி கோயம்புத்தூர் டு மயிலாடுதுறை போகிறது. போயிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு. வரதுக்குள்ளே அங்கேருந்து வரக்குள்ள கழிச்சிட்டாங்க. இங்கேயும் கழிச்சாச்சு. இவர் ஏதோ வேலை பார்த்துருக்காரு. இதான் கோயம்புத்தூர் மயிலாடுதுறைங்க ஜன் சதாப்தி. காலையில் 7 மணிக்கு 7:10 இங்கேருந்து கிளம்பும். செட்டுக்கு போகுது. இதை கலெக்டருக்கு முன்னாடியே பார்க்கணும்னு நினச்சேன். இன்ஜின் ரிமூவ் பண்ணிட்டாங்க, கழட்டிட்டாங்க. இந்த இன்ஜினு அப்படியே முன்னாடி போகும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஆல்ரெடி முன்னாடி இருக்கிற ஏதாவது இன்ஜினை வச்சு அதை கனெக்ட் பண்ணாமல் நினைக்கிறேன். இங்கேருந்து முன்னாடிலாம் போக முடியாது. ஐயோ சாமி, சான்ஸே கிடையாது. 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். சீட்டு இல்லை இருக்காதுன்னு நினச்சேன். சீட்டில் உள்ள ஃப்ரீயாக இருக்குது. ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. கேரளா எக்ஸ்பிரஸ் போக வேண்டியது. அந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை. வேறு வழியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். பஸ்ஸில் போகலான்னு யோசிக்கிறப்போ சரி சேரன்லாம் கிளம்பலான்னு பார்த்துச்சு. டிக்கெட் சேஞ்ச் பண்ணுறப்போ இப்போ தான், அதாவது ஒரு 5 மணி இருக்கு. திடீர்னு மட்டும் புல்லு மண்டலில் வந்து அவைலபிள் இருந்துச்சு. இங்கேருந்து கோயம்புத்தூர் வந்து காட்பாடி, நாம் வந்து திருப்பதிக்கு. கேரளா எக்ஸ்பிரஸில் 1 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணது. 23 வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் இதில் வந்து இதுவே வந்து கிடச்ச லக்கு தான். இங்கேருந்து காட்பாடி போயிட்டு ப்ளூ மவுண்டன் இதுக்கு முன்னாடி இந்த பேர் இப்போ வந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ்ன்னு மாற்றிட்டாங்க. ப்ளூ மவுண்டன் ஒன்று தான், நீலகிரி எக்ஸ்பிரஸ் ஒன்று தான். அதாவது நீலகிரி விரைவு வண்டி. கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு 12682. வெள்ளிக்கிழமை மட்டுமே இயங்கும் ட்ரெயின். வீக்லி எக்ஸ்பிரஸ் ஒன்லி ஃப்ரைடே ரன்னிங் ஒன்லி. 11:30 இங்கேருந்து கோயம்புத்தூர் சென்னை 11:30 கிளம்புதுங்களா. அந்த ட்ரெயின் வந்து இன்றைக்கி நைட்டு போய் கிளம்பிட்டு நாளைக்கு நைட்டு அங்கேருந்து சென்னையிலேருந்து இங்கே திரும்ப வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சண்டே 16 என்னது 4 மணிக்கு 4 மணிக்கு கொங்கு எக்ஸ்பிரஸுங்க. இது அப்படியே மாற்றி விட்றாங்க. கொங்கு எக்ஸ்பிரஸ்ஸு இங்கேருந்து கிளம்பி டெல்லி போகிறது. ஹர்ஜாத் நிஜாமுதீன் டெல்லி போகிறது. நிறைய வீடியோ எடுத்தாச்சுங்க. அதனால் நான் டைரெக்டாக காட்பாடி போயிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா முக்கியமான ஸ்டாப்பை தூங்காமல் முழிச்சிருந்தோம்னா மெயினான ஸ்டேஷன் எடுக்கிறேன். இல்லைன்னா டைரெக்டாக காட்பாடி வந்து திருப்பதி. கிளம்பி வண்டி ஒரு வழியை கிளம்பிருச்சு. 4 மணி நேரம் லேட்டாக. இங்கே நிற்கிறது வந்து சேரன். இருக்கிறதுக்கும் ஒரு ½ அன் ஹவர்லாம் டிலே. அதாவது அதுக்கு கிளம்புறது 30 கிலோமீட்டர் வருவான் சேரன். இதுவும் அதுதான்.
டைமிங்க்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போனோம்னா இந்த 2 ட்ரெயினை தவிர்த்து வேறு எதுவும் பண்ணாதீங்க. இதுதான் டைமிங்க்கு போகிற ட்ரெயின். இந்த பக்கம் சேரன், இந்த போயிட்டு ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு ப்ளூ மவுண்டன். ப்ளூ மவுண்டன் மீன்ஸு நீலகிரி எக்ஸ்பிரஸ். ஏதோ ஒரு ட்ரெயின் வருது, அதனால் எடுத்தேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து சென்னை இருந்து மங்களூரு சென்ட்ரல் போகிற ட்ரெயின் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இந்த ட்ரெயினுக்கு தான் வந்தாகணும். ஒன்றுமே தெரியலைங்க, ஒன்றுமே தெரியாது. ரைட். ஐயோ, அது இல்லைங்க, நம்ம இன்டர்சிட்டிங்க. சென்னை கோவை சென்னை இன்டர்சிட்டிங்க. அது நான் வேறு ட்ரெயின் எடுத்தேன், இன்டர்சிட்டி. இப்போ தான் ரீச் ஆகுது கோயம்புத்தூருக்குள்ளே. சென்னை கோவை சென்னை இன்டர்சிட்டி. திருப்பதி வந்தாச்சுங்க. பஸ் பெங்களூரு இது செக் பாயிண்ட்டுங்க. செக்கிங் பாயிண்ட் திருப்பதி. அதான் ஃப்ரீ பஸ். 11 மணிக்கு போனது, 11:30க்கு போனது. 6 மணிக்கு இத்தனைக்கு 300 ரூபா தரிசனம் டோக்கன் வச்சு செஞ்சிருச்சு. நேற்று கிளம்புனது லேட்டு தான். அது 8:45 கேரளா எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் போகிறது, அதுக்கு தான் புக் பண்ணிச்சு. அந்த ட்ரெயின் கன்ஃபார்ம் ஆகலை. சரி போச்சுடான்னு நினச்சிட்டு இருந்தா எதாச்சியாக வந்து ப்ளூ மவுண்டில் டிக்கெட் கிடச்சிது தேடிட்டு இருக்கிறப்போ. அதில் வந்து காட்பாடியில் இறங்கி வந்துடலாம், சீக்கிரமாக போயிடலான்னு பார்த்தா காட்பாடியில் ட்ரெயின் தாண்டிடுச்சு, தூங்கிடுச்சு. அப்புறம் போய் அரக்கோணத்துலேருந்து பஸ்ஸை பிடிச்சி திருப்பதி வந்தா சரி சீக்கிரமாக போடலாம், அங்கே இங்கேருந்து போகிற 2 சொன்ன செய்தி அதுக்கு போயிடலான்னு பார்த்தா இங்கே வந்தால் தரிசன டைமுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உள்ளே அலவுடுன்னு சொல்லிட்டான். தரிசன டைம் 3 மணி, சாரி 2 மணி. சரி அன்னதானம் சாப்பிட்டு வரலான்ட்டு போனால் போயிட்டு வர ஓப்பன் பண்ணி விட்டேன், உள்ளே விட்டாங்க. அவதியாக உள்ளே போனால் 11:30 மணிக்கு உள்ளே போனது. அப்பா 6 மணிக்கு 6.5 மணி நேரம் வச்சு செஞ்சிருச்சு இந்த டைம். ஆனால் சிறப்பான தரிசனம். கிளம்பலாம். பஸ்ஸெல்லாம் கூட்டம், ஓடி போய் ஏறிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி என்றைக்கும் அமைச்சதில்லை. 300 ரூபா டோக்கன் இவ்வளோ மணி நேரம், 6.5 மணி நேரம் உள்ளே இருந்தது சரித்திரமே கிடையாது. வெறும் 1/2 மணி நேரத்தில் தான் தரிசனம் பார்த்து வெளியே வந்துருக்குது. ஆனால் அந்த டைமு எல்லாம் வச்சு செஞ்சிருச்சு. இது வர்றதா பார்த்தா சீட் இருக்கான்னு பார்த்து இருக்குங்க, வாங்க. ஓகே.
செம்ம வியூ. நடந்து வர பாதை அலிப்பி நடந்து வர பாதை. நேரத்தில் இருட்டிடும், நல்லாவே தெரியாது. நல்லா எடுக்கிற லேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் சூப்பராக அந்த மேலே போகிற இதுதான் இதோட முடிஞ்சுங்க. இதான் நடந்து வர பாரு, நடந்து வர்றது பார்த்தா போகிற பாரு இல்லை, நடந்து வர்றது பாரு. இப்போ இருட்டாயிருமே, லைட்டு தான் தெரியும். காட்டுக்குள்ள தாங்க செம்மரம் நிறைய வளைஞ்சிருக்கு. திருப்பதி காட்டுக்குள்ள செம்மரம் கட்டுறதுக்கு ஃபேமஸான மரம். அதெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக சுட்டே கொண்டு நிறைய அளவு இந்த ரோட்லாம் அடிக்கடி கிளாஸ் ஆகும். நைட்டு 12-3 வரைக்கும் எந்த பாரமும் அனுமதி கிடையாது ரோட்டில். நைட்டு 11 விடிய காத்தால 3 மணி வரைக்கும். டேஞ்சரஸ் ஸ்கில்ஸ்.
எவ்வளோ அருமையாக இருக்கும். ஏர்போர்ட் அதுவா? ஏர்போர்ட் ரொம்ப நடிச்சு ஸ்ரீனிவாசமா என்னது? ஸ்ரீனிவாசன் திருமல திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீனிவாசன் பிலிகிரி காங்கிரஸ் அலிப்பிரி வந்தாச்சு. அலிப்பிரி ஸ்ரீனிவாசன் காங்கிரஸ் இந்த கியூல தானே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸ்ரீனிவாசன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேராக ஆப்போசிட் இது ஸ்ரீனிவாசன் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பாரதி எங்கே பார்த்தாலும் பாரதி திருத்தணி ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாக திருப்பதி ஃபுல்லாக எல்லாமே பாரதி தான். டிராஃபிக் திரும்ப திசையில் தான் ஆழ்வார் தீர்த்தம். ஆழ்வார் தீர்த்தம் ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குங்க. தீர்த்தம் இருக்கு. திருப்பதி வந்தாச்சு. அப்படியே வாங்க ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. முடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயணத்தை சந்திப்போம். ஓகே.